ஹாய்ங்க, எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தாள் பொரியல். ஸோ கருவாடு போட்டு அதுக்கு முதல்ல வெங்காயத்தாள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அடியில் வந்து மண்ணாக இருக்கும். தோல் உரிச்சிட்டு நல்லா கழுகி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த டிஷ் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப வெங்காயம் தேவையில்லை, ஏன்னா இதுலேயே ஆல்ரெடி வெங்காயம் இருக்குது அடியில். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5-6 மட்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவாடு, உரிச்ச கருவாடு, நீங்கள் பால் சிற கருவாடு சேர்த்துக்கலாம், எந்த கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தேங்காய் வந்து தேவையான அளவுங்க லாஸ்ட்டாக துருவி சேர்க்க போகிறோம். கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் நீங்கள் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா சேருங்க. அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயத்தையும் சேர்த்துருங்க. அதை நல்லா வதக்கி விட்டு இந்த கருவாடுங்களை கொட்டிடுங்க. கொட்டி கருவாடு நல்லா எண்ணெயில் பொரியணுங்க. பொரிஞ்சு நல்லா கருவாடு வாசனை வரணும். வாசனை வர அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தாலையும் கொட்டி நல்லா கிளறி விட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டிங்கன்னா நல்லா ட்ரையாக வத்திரும். இலையெல்லாம் சுண்டு நல்லா வெந்திருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவி போட்டு இறக்குனிங்கன்னா செம்ம டேஸ்டியான வெங்காயத்தாள் பொரியல் ரெடி. இது கருவாடு போட்டு செய்யறதுனால சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை அதுக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.